அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உண்மையான நண்பன் மற்றும் தீவிர பக்தன் நமது பரம்பொருள் ஆஞ்சநேயர் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நமது ஆஞ்சநேயரும் சீதாதேவியும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய சீதாதேவி அவர்கள் நமது ராமபிரான் அவர்கள் அவர் செய்யும் அனைத்து தொழிலும் வெற்றியடைய வேண்டும் மற்றும் வெற்றி அவர் துணையாகவே இருக்க வேண்டும், எதிலும் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என அவருடைய நன்மைக்காக வேண்டி செந்தூரத்தை உள்ளங்கையால் முனிவரின் ஆலோசனைப்படி உள்ளங்கையில் தேய்த்து கொண்டால் அவர் அணுதினமும் வெற்றியை அவர் வசமாக்குவார் என்பது அன்போடு சீதாதேவி அவர்கள் அவருடைய உள்ளங்கையில் அன்போடு தேய்த்து கொண்டு இருந்தார். அப்படியே ராமபிரான் அவர்கள் வெற்றி வாகையும் சூடி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் தினமும் சீதாதேவி அவர்கள் தன் கையில் செந்தூரம் பூசப்பட்டதை அனுமன் பார்த்தார். தாயோ, என்ன செய்கிறீர்கள் என அனுமன் சீதாதேவியுடன் வினவி கேட்டபோது அந்த சீதாதேவியானவர்கள், நான் அணுதினமும் செந்தூரம் தேய்த்து வருகிறேன். உள்ளங்கையில் இவ்வாறு செந்தூரம் தேய்த்து கொண்டால் நமது ராமபிரான் அவர்கள் எப்பொழுதும் வெற்றியே தன் வசமாக்கி கொண்டு இருப்பார் என்பது ஒரு முனிவரின் கருத்து. அதன்படியே நான் இவ்வாறு செய்து வருகிறேன் அனுமன் என கூறவே அனுமன் அப்பொழுது சற்று யோசித்து பார்த்துவிட்டு உடனடியாக அந்த செந்தூரத்தை எடுத்து அவருடைய உடல் முழுவதும் உச்சங்கால் முதல் உச்சி தலை வரை உள்ளங்கால் முதல் உச்சி தலை வரை அந்த செந்தூரத்தை பூசிக்கொண்டார். இதனை பார்த்து கொண்டிருந்த சீதாதேவி அவர்கள், என்ன செயல் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாய் அனுமன் என்று கேட்க, அப்பொழுது அனுமன் அவர்கள், உள்ளங்கை அளவு நீங்கள் பூசப்பட்டதற்கே நமது ராமபிரான் அவர்கள் இவ்வளவு வெற்றி வாகை சூடுகிறாரே, அதனால்தான் நான் அவருடைய பக்தியில் நான் உடல் முழுதும் பூசக்கொண்டு அவருக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். எவ்வளவு உள்ளங்கை அளவு நாம் அந்த செந்தூரத்தை பூசும்போதே நம் ராமபிரான் அவர்கள் இவ்வளவு சிறப்புமிக்க கடவுளாக தென்படுகிறாரே, நான் அவரை வேண்டி உடல் முழுதும் இந்த செந்தூரத்தை பூசப்பட்டால் எவ்வளவு சிறப்பு மிக்கவராக இருப்பார். அதனால்தான் இவ்வாறு நான் செய்தேன் தாய் என கூறுகையில், நம்மை மிஞ்சிய நமது கணவனை நாம் நேசிப்பதை விட அவருடைய பக்தரான உண்மையான நண்பனான அனுமன் எவ்வளவு நேசிக்கிறார், நம்மை விட அவரை நலன் விரும்பியாக நமது அனுமன் மட்டுமே இருக்கிறார் என சீதாதேவி அந்த இடத்தில் மனதில் நினைத்து கொண்டார்கள். அனுமன் இந்த இடத்தில் ராமர் மீது வைத்திருந்த பாசமும் அன்பும் நட்பும் இந்த இடத்தில் புலப்படும். அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த செந்தூரத்தை தேய்க்கப்பட்டதால் அவர் சீதாதேவியின் முன்று நாம் உள்ளங்கையில்தான் அந்த செந்தூரத்தை நாம் பூசிக்கொண்டோம், அனுமன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டாரே, அனுமனே தலை சிறந்த பக்தன் என சீதாதேவி ஒரு இடத்தில் ஒப்புக்கொண்டதாக புராணங்கள் வலியுறுத்துகின்றன. அதிசயங்களை தேடி உலகெங்கும் பல சுற்றுவதுண்டு. ஆனால் நம்மை சுற்றிய பல அதிசயங்கள் புரிந்து கிடக்கின்றன. இந்தியாவில் அடையாளமே கோவில்கள் தான். ஆதி காலம் முதலே கோவில்கள் கட்டும்போது ஒவ்வொரு கோயிலும் ஏதாவது ஒன்றை தனித்தன்மையுடன் கட்டுகிறார்கள். உலக புகழ்மிக்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் நகரின் மையத்தில் அமைந்துள்ள மலைக்கோட்டை மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிருள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைப்பூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார். 18 அடி உயரத்தில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட திருவுருவமாக இந்தியாவில் இருக்கும் மிக பெரிய ஆஞ்சநேயர் சிலைகள் ஒன்றாகவும் திகழ்கிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை. இவ்வளவு பக்தி மிகுந்த ஆஞ்சநேயருக்கு யார்தான் கோவில் கட்ட மாட்டார்கள்? நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்க நிலையில் உள்ள ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது. வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவுடன் மாறாமல் காட்சியளிக்கிறார். அவர் வீட்டிற்கும் இடது மலையை உடைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இச்சா சக்தி நாமகிரி அம்மன், கிரியா சக்தி நரசிம்மர், ஞான சக்தி ஆஞ்சநேயர் ஆகிய 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பட்ட கோயில்தான் இந்த கோவிலாகும். பீடத்திலிருந்து முக்கியமாக இருக்கிறது. இந்த கோவிலானது நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இது கோவிலின் சேலம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து 57 கிலோமீட்டர் தூரத்திலும்,
காரூரிலிருந்து 43 கிலோமீட்டர் தூரத்திலும், கோவையிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 85 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. மிக முக்கியமான கோவிலாகும். முக்கியமாக ஆஞ்சநேயர் பெருமானுக்கு எத்தனையோ கோவில் இருந்தாலும் 18 அடி உயரத்தில் ஒரே கல் சிலை அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகவே இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.